அவர் வந்து இப்போ இந்த ஷான் பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ராமாயணத்தில் வரக்கூடிய இந்த கதை எப்படி இருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாடு பூராமே அந்த கதை எப்படி இருக்குது. சின்ன வயசில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி முள்வேலியாக இருக்கும், அதில் ஓணான் இருக்கும். அந்த ஓணானை பிடிக்கிறது தான் எங்களோட வேலை. அந்த ஓணானை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி போய் வந்து அதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் போட்டு அந்த ஓணானை பிடிச்சி ஒருத்தன் கொண்டு வருவான். கொண்டு வந்த ஓணானை என்ன பண்ணுவாங்கன்னா 5-6 பசங்க சுற்றி நின்று அது மேலே ஒன்று கடிப்பான்னு. அதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு. வந்து அப்படி அடிக்கும் போது எல்லாரும் அதை கவனமாக ஓணான் மேலேயே ஏன் அடிக்கணும் அப்படின்னா, அது ராமனுக்கே எச்சு துப்பி வச்சுறான்னு சொல்லுவான். யாருக்குமே ராமனுக்கு எப்போ எச்சு துப்புச்சு, எதுக்கு பழி வாங்குறோன்னு தெரியாது. ஆனால் எல்லாம் துப்புனோடனே ஒரு பையன் திடீர்னு கேட்டான், யார் அதை பார்த்தது அப்படின்னு. அப்படியே எல்லாம் ஷாக்காயிட்டான்னு. ஆமாம்ல, யார் பார்த்தான்டே அப்படி தான்டா துப்பாங்கன்ட்டு கேட்போன்னு சொன்னால், எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கான். அவர்கிட்ட போய் இந்த பசங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஓணா வந்து ராமாயணத்தில் வருது இல்லை, அது ராமனுக்கு எச்சி திப்பி குடித்தான். ஆமாம், எச்சி திப்பி குடிச்சு ஒன்று கடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் காலத்துலேயே அடிச்சிருக்காரு. அப்போ இந்த ஓணான்களை வந்து இன்றைக்கி நேரத்தில் அது ராமாயணத்தில் அப்படி வரவே இல்லை. ஆனால் ஒரு கதை ஜனங்களுக்கு வந்து ஓணானை எங்கே பார்த்தாலும் அது மேலே ஒன்று கடிக்கணும், எச்சு துப்புணுங்கிறதுக்கு ராமாயணத்துக்கான பழி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது ஏதோ ஒரு வகையில் அந்த விலங்கோட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு இருக்குது, அதை பிடிக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு மேலே முள்முள்ளாக இருக்கும். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பிடிக்காது. ஓனானா அதை அடிடா அப்படின்னு தான் முதல் வேலை. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நாவலில் ஏன் எழுதப்படணும்? அது எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு ஊரில் எப்போ நடந்த ஒரு விஷயம் தானே, அதுக்கு இல்லை. நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வாழ்க்கை ஒரு நகரம் சார்ந்த வாழ்க்கை. பெரும்பாலும் நம்மளோட வீட்டுக்குள்ளே எந்த உயிரினத்துக்கும் இடம் கிடையாது. நீங்கள் வேணால் ஒரு நாய் வைப்பீங்க, அந்த நாய் பூனை வளர்ப்பீங்க. நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு நாயை போனேன், என்னை பார்த்தோன்னே வேகமாக ஓடி அந்த நாய் வந்து பெட்ரூம்குள்ளே போய் உள்ளே பதுங்கிருச்சு. நான் கேட்டேன், இப்போ ஒன்று ஓடிச்சு, அது என்னங்க அப்படின்னு. நாய்னா நின்று கொலைக்கணையா, நாய்னா அடுத்த ஆள் வந்தால் ஒரு நிமிஷம் நின்று பார்க்கணும். இதே நான் கொஞ்சம் சாஃப்டான நாய் சார், இதுக்கு எதுக்கு வந்து உயிர் உள்ளதை வாங்கி வச்சுருக்க, பொம்மையே வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் சார் அது வளர்க்குறோம்ல நம்ம. அப்போ ஒரு நாயே நம்ம நகரத்தில் எப்படி இருக்குன்னா வந்து அது அப்படி வந்து பதுசாக பாலிஷ்டாக தான் இருக்குது அந்த நாய். வேறு எந்த உயிரினங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் இடம் இல்லை. ஆனால் இப்படி இல்லையே நம்ம. நீ பார்க்குற உன்னோட அப்பா, நீ பார்க்குற உன்னோட தாத்தா, நீ பார்க்குற இந்த மனுஷங்க எல்லாமே வேறு வகையானவங்கன்னு அவனுக்கு எப்படி சொல்லுவாங்க? அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் அவங்கள வெளியில் போய் பாருங்கடா, ஒரு பையனை வந்து வீடு கொஞ்சம் தான் வளர்க்கும், உலகம்தான் ரொம்ப வளர்க்கும். இந்த நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி, மோசமான விஷயங்களும் சரி, வெளியிலேருந்து கற்றுக்கிட்டது தான். அந்த வெளியிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நேரடியாக யாரும் உங்களுக்கு நின்று சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களை அவரை பார்த்து, அவர் செய்கிறத பார்த்தா நம்மளை செஞ்சு அல்லது ஏதோ ஒரு வகையில் அதில் நம்மளை பாதிப்பை உருவாக்கி நம்ம செய்ய ஆரம்பிச்சிருப்போம். வெளியிலேயே போகாத வீடியோ கேம் பார்த்துட்டு, கம்ப்யூட்டர் பார்த்துட்டு, ஷாப்பிங் மாலுக்குள்ளே போயிட்டு, கிட்டத்தட்ட தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இன்றைக்கி இருக்கிற இந்த 90க்கு அப்புறம் வந்த பிள்ளைங்க. இவங்கெல்லாம் படித்து மேலே வந்துட்டாங்க, அறிவாளிகளாக இருக்காங்க. நான் அவங்களுக்கு சைல்ட்ஹுட் இல்லை. சைல்ட்ஹுட்னால் என்ன இருக்குன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறாங்க, வேனில் போயிருக்கிறாங்க, ஆட்டோவில் போயிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதாவது நடந்த சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப அதிகமாக போனால் அவங்களுக்கு சின்ன வயசை சார்ந்த விஷயங்களில் இந்த போட்டி தான் மனசில் நிற்கிது. எந்த பிள்ளை நல்லா படிச்சிச்சு, எந்த பொருளை வந்து பரிசு வாங்குச்சு, அந்த போட்டி தான் இருந்திருக்கு, வேறு இல்லை. நான் அதுக்காக தான் இப்படி ஒரு நாவல் எழுதலான்னு நினச்சேன். முதல்ல இந்த நாவல் எழுதப்படுறத படிக்கப்படுறது இந்த தலைமுறை படிக்க போகிறாங்க. 20 வயசு பையன், 18 வயசு பையன், 16 வயசு பையன், இவன் தான் படிக்க போகிறான். அவனுக்கு என் காலத்தில் நடந்த நான் பார்த்த இந்த விளையாட்டுகள்லாம், ஏன்னா விளையாட்டுகள் அல்ல, ஓணான் அல்ல, உலகம் வெளியே ஒன்று இருக்குது. இதே ஓணான் இன்றைக்கும் இப்போவும் இதே இதில் ஒரு 10 அடி தள்ளி போனீங்கன்னா அந்த சோரில் உட்காந்துருக்கு. ஆனால் இதை கவனிக்க ஒரு பையனும் கிடையாது. அந்த ஓணான் நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலை நம்மளை விட்டுட்டானுங்க, தலைமுறையாக நம்மளை வதச்சானுங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம மேலே கவனமே வராதுன்னு. சரியாக தவறோ இல்லை, நம்ம பால்யம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், ஏதோ ஒரு சம்பவத்தின் போது தான் நம்ம ஏதோ ஒரு வயதை நினைக்கிறோம். ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, அப்போ நம்ம ஒரு வயதை நினச்சி பார்க்குறோம். கோர்வையாக யாருக்கும் தன்னோட வயசு ஞாபகமே வராது. நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்கள், கோர்வையாக ஞாபகம் வராது. திடீர்னு 10ஆம் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும், திடீர்னு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு டே ஞாபகம் வரும், திடீர்னு நீங்கள் போட்டிருந்த யூனிஃபார்மோட கலர் ஞாபகம் வரும், திடீர்னு உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு எண் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த எண்ணை கிட்டத்தட்ட எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் நான் இந்த எண் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு அதே எண் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த எண் உங்களுக்கு என்னென்னு மறந்துருக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணோம், ஆனால் அந்த உங்களோட பேட்ச் நம்பர் என்ன ஞாபகம் இருக்காது. அப்புறம் என் வகுப்பில் இருக்கக்கூடிய 35 பேருன்னா 35 பேரையும் ஞாபகத்தில் வச்சுருக்க ஒரு பையன் இருக்கான்.
அவன் இப்பவும் இருக்கான். அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி, அவன் பேர் ரகுபதி, ரகுபதி நம்ம கூட 6A ஏறா அப்படின்னா 35 பேரையும் சொல்லுவான். அப்புறம் 7A ஏறா எல்லாரையும். அவன் வாழ்க்கையில் அவனோட படித்த ஒருவரை கூட அவனுக்கு மறக்கவே இல்லை. எல்லார் பேரும் தெரியும், எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியும். அவன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவன் அந்த பள்ளிக்கூடத்தோடையே அவனோட மெமரி முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த அவனோட சகல பேர்களையும் தெரியும். எல்லாருமே இப்போ நாங்கள் அவனை தான் வந்து தொடர்பு கொண்டு யாராவது ஒருத்தரை கூப்பிடணும், அவனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவன் எங்கடா இருக்கான், அவன் இங்கே இருக்கிறான், தேடி சேகரித்து வச்சுருக்கான். அவனுக்கு பள்ளிக்கூடங்கிறது முடியாத ஒரு நிகழ்ச்சி. அப்போ இவனுக்கெல்லாம் இருக்கிற விசித்திரமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாலியத்தை எழுதலாங்கிறது தான் இந்த நாவலோட நோக்கம். அப்புறம் இது வந்து நான் ஒரு நிறைய நாவல் எழுதியிருக்கிறேன், அந்த ஆள் அல்ல. நான் திரும்ப ஒரு ரவுண்டு வரலான்னு நினச்சேன். விளையாட்டு வீரர்கள்லாம் எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் திருப்பி ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறான் இல்லையா. இப்போ தான் ஃபஸ்ட் பால், இப்போ தான் திருப்பி ஃபஸ்ட் பேட்டிங். திருப்பி ஒரு வேளை நீங்கள் இதில் வந்து இன்னொரு செஞ்சுரி அடிக்கலாம், அடிக்காமலும் போகலாம். ஆனால் பாலை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற ஒரு இது இருக்கு இல்லையா, நீங்கள் தான் பெரிய பிளேயராக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் பால் போட போகிறோம். அப்போ இன்னொரு இடத்துலேருந்து எழுதி பார்க்கலாமே. துண்டு துண்டாக எழுதுறதுல இருக்கிற ஒரு வசதி இருக்குது. என்ன அப்படின்னா, துண்டு துண்டாக தான் நினைவு இருக்குது. நான் நிஜமாக சொல்லுவேன், எல்லாமே க்ளவுட்ஸ், சின்ன சின்ன மேகங்கள். உங்களுக்குள்ளே உங்களோட மொத்த பாலிய காலமும் சின்ன சின்ன மேகமாக தான் இருக்குது. அந்த சின்ன சின்ன மேகங்கள் இருக்கு இல்லையா, எந்த மேகம் எப்போ முன்னாடி வரும்னு தெரியாது, எந்த மேகத்துக்குள்ளே எந்த மேகம் இருக்குதுன்னு தெரியாது. யாரோ ஒரு பையனை வந்து அந்த அவங்க அப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத நான் பார்க்குறேன். மறு நிமிஷம் என் மனசில் எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போன மேகம் அப்படி முன்னாடி வர ஆரம்பிக்குது. நான் உடனடியாக அந்த பையனை இல்லை என்ன நான் பார்க்குறேன், என்ன தான் எங்கள் அப்பா அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ தானே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார், திரும்பி பார்த்தா இவ்வளோ வருடம் கடந்து போயிடுச்சா அப்படின்னு தோணுது. அப்போ அந்த சம்பவம் மறந்துட்டான். ஆனால் அது பின்னாடி ஒரு விஷயம் மனசில் ஓடிட்டே இருக்கேன்னா, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், கையை விட்டுருங்க, ஒன்று நீங்கள் முன்னாடி போங்க அல்லது நான் முன்னாடி போகிறேன். அப்பா சொல்ல, முன்னாடி எப்படிடா போக முடியும், ரோட்டில் போயிட்டுருக்கோம், கையை பிடிச்சிட்டு தானே போகணும், ரோட்டில் தானே போகிறோம், கையை ஏன் பிடிக்கிறேன், இல்லை கையை பிடிச்சிட்டு தான் போகணும். அப்போ கையை பிடிச்சிக்கிறதுங்கிறது அவரை பொறுத்த மட்டும் இல்லை, அவரோட பொறுப்புன்னு நினைக்கிறார். அந்த பொறுப்பை நம்ம நழுவ விடக்கூடாது. நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை, அது ஒரு அதிகாரம் நினைக்கிறேன். எதுக்கு இவர் கையை பிடிச்சிட்டே வர்றாரு, அந்த கையை பிடிச்ச அளவுக்குள்ளே தான் நடக்கணுமா அப்படின்னு கையை விட்டுட்டு பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் வந்து முன்னாடி போவார், நான் அவரோட பின்னாடி போவேன். நான் முன்னாடி போனால் அவர் விட மாட்டார். ஏன்னா முன்னாடி போனால் காணாமல் போயிடுவோம். எப்படி காணாமல் போவோம், முன்னாடி தானே போகிறேன், இல்லை காணாமல் போயிடுவோம். இந்த தலைமுறைக்கு தெரியல, பழைய தலைமுறை பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க காணாமல் போயிடுவாங்கங்கிற பயம் பயங்கரமாக இருந்தது. எங்கள் ஊர்லலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பிள்ளை பிடிக்கிறவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு. ஒரு சாக்கில் பிள்ளை பிடிக்கிறவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான்டா அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க. திடீர்னு சில நேரங்களில் பிள்ளைங்க வெளியே விளையாண்டுருந்தா கூட சொல்லுவாங்க, வர்றியா பிள்ளை பிடிக்கிறவன் வரட்டுமா அப்படின்னு. நிஜமாக அந்த பிள்ளை பிடிக்கிறவன் யாருன்னு நான் வந்து தேட ஆரம்பித்தேன். வரலாற்றில் அப்படி பிள்ளை பிடிக்கிறவர்கள் இருந்தாங்க. இந்த ஜனங்கள் மனசில் இருந்ததெல்லாம் பொய் இல்லை. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1810-15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், 5-6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கிராமங்களில் போய் பிடிச்சு ஒரு சாக்கில் போட்டு கட்டி கொண்டு வந்து அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றி இங்கேருந்து ஆப்பிரிக்காவில் வேறு வேறு நாடுகளில் கொண்டு போய் விற்றுருக்காங்க. ஒரு குழந்தையினுடைய விலை வந்து ₹1.50 விற்றுருக்காங்க. இப்படி விற்ற வணிகம் நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய குறிப்பு வரலாற்றில் இருக்குது. அப்போ ஊருக்கு வந்திருக்கான், 1-2 குழந்தைகள் இல்லை, ஏராளமான குழந்தைகளை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு போய் தப்பிச்சு வெளியே வந்து இங்கே வர பார்த்து இங்கே வர தெரியாமல் வேறு வேறு இடங்களுக்கு போன ஆட்கள் பெரியவர்களாகி அந்த நினைவுகளை சொல்கிறதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்போ இது நிஜமாக நடந்திருக்கு. மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஊரில் நடந்த ஒரு விஷயம், தமிழ்நாடு போகிறான், பிள்ளை பிடிக்கிறவன் வருவான், பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த பிள்ளை பிடிக்கிறவன் யாருன்னா வெள்ளைக்காரன் தான், அவன் தான் அந்த பிள்ளை பிடிக்கிறவனாக இருந்திருக்கான். அப்படி பிள்ளையை பிடிச்சிட்டு போய் விற்றுருக்குறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீதிமன்றமே விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நினைவு நம்ம மனசில் இருக்குது. இப்போ பழைய பெற்றோர்களுக்கு இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி வந்து தொடர்பு சாதனங்கள் இருக்குது, பிள்ளைங்க வெளியில் போகலாம், சுற்றிட்டு இருக்கலாம். இப்போ நல்லா தெரியுது என்னென்னா, நம்ம வேறு ஒரு வயதை சேர்ந்தவங்க, வேறு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க இப்படி மாறுறாங்க. ஒரு நாவல் கதையை சொல்கிறதல்ல அதோட நோக்கம், கதை வழியாக ஒன்று சொல்ல பார்க்குது. கதைங்கிறது வெறுமனா படகு தான். அந்த படகு வழியாக நீங்கள் சென்றடைய போகிற இடம் தான் முக்கியம். அந்த படகு வழியாக நீங்கள் பார்க்க போகிற ஆறு தான் முக்கியம். உங்களால் கடக்க முடியாத அந்த ஆறை ஒரு படகு கடந்து உங்களுக்கு வழிகாட்ட போதே தவிர, அந்த பயணத்தின் வழியாக என்ன பார்க்குறீங்கிறது தான். மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஒன்று இருக்குது, எதுவுமே ஒரு பக்கத்தில் இருந்தால் படிக்கலாம், 2 பக்கத்தில் இருந்தால் படிக்கலாம். எனக்கு அப்படி அவங்க ஒரு பக்கம் 2 பக்கத்துக்கு மேலே படிக்க முடியலை அப்படிங்கிறது எனக்கு அது அவங்களோட விஷயம் மட்டுமா தோணலை. ஏன் எழுத்தே இப்படி வந்து கோர்வையாக தான் படிக்கணுமா? என் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேறு விதமாக படித்தாங்க. நான் என் காலத்தில் 500-1000 பக்கம் படித்தேன்.
சின்னதாக படிக்கட்டுமே, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்காக எழுதப்பட்டதில்லை. இப்படி துண்டிக்கப்படும் போது ஒரு வாசிப்பை விரைவு பண்ணுற ஒரு தன்மை இருந்துச்சுன்னு பார்த்தேன், அதுக்கு துண்டித்தேன். மற்றபடி சைல்ட்ஹுட் பற்றி பேசுகிறதுக்கு அல்லது அதை பற்றி நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம விருப்பமில்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரோட பால்ய காலத்தோட ஏதாவது ஒரு, எல்லாமே இருக்காதுன்னு சொல்லாது, ஏதாவது ஒன்று இந்த நாவலுக்குள்ளே இருக்கும். அது எது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறது இல்லையா, அவ்வளோதான் அந்த நாவலோட வேலை. அந்த ஒரு நாவலில் வந்து நீங்கள் ஏதோ உங்களோட ஒரு அத்தியாயத்திலையோ அல்லது 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷத்துக்கு இந்த நாவல் வழி கொடுக்குது. அந்த லெவலில் இந்த நாவல் வந்து ஒரு விதமான ஒரு முயற்சி. 2 பேருமே அதை வந்து சரியாக தான் அடையாளம் காண்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. அவர் அந்த நூலு கழிப்பறைகள் கதையை பற்றி சொன்னார். அது வந்து ஒரு கழிப்பறையில் வந்து ஒருத்தன் அந்த கழிப்பறையினுடைய ஏதாவது கட்டணத்துக்கு வசூலிக்கிறாங்க இல்லையா, அப்படி வசூலிக்கிற ஆளை பற்றின கதை. அதை அவர்கிட்டே சொன்னேன். அது அந்த அனுபவம் எனக்கு நேரடியாகவே உண்டு. அதனால் நான் அதை பற்றி எவ்வளோ வேணால் எழுத முடியும். ஒரு பத்திரிக்கையில் ஒரு கதை கேட்குறாங்க, அதுக்கு எழுதலாங்கிறதுனால அது 10 பக்க அளவில் எழுதப்பட்டது. விரிவாக எழுதலாம். என்னென்னா அந்த மாதிரியான அனுபவங்கள் பொது வெளியில் பொதுவாக மக்களால் வந்து படிக்கிறதுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத உடைக்கலான்னு தான் அதை நான் எழுதினேன். இன்றைக்கி நிறைய தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி அதை தாண்டி நிறையா இருக்குது. நிச்சயமாக அது ஏதாவது ஒரு காலத்தில் விரிவாக எழுதுவேன்னு கேட்குறேன். நாவலினுடைய அதில் ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த அல்லது அவங்கள பாதித்த விஷயங்களை தாண்டி இந்த நாவலை படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னா, இது சுயசரிதை இல்லை, இது என்னோடய சுயசரிதை இல்லை. பல நேரங்களில் என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளனுடைய கதாபாத்திரம்னு நான் வந்து என்னோடய நேர்காணல்லையும் கூட சொன்னேன், பல முறை அதை சொல்கிறேன். ஒரு எழுத்தாளன் வந்து எல்லாத்தையும் தான் சிருஷ்டி பண்ணுறான். அது அவனோட சுய வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு சுய வாழ்க்கை எனக்கு சங்கரும் கிடையாது, அதில் வரக்கூடிய நந்துவும் நான் கிடையாது. ஆனால் அந்த சங்கரும் நான் தான், நந்துவும் நான் தான். ஏன்னா நான் என்னால் ஒரு சங்கரையும் எழுத முடியும், நந்துவையும் எழுத முடியும். நந்துக்குள்ளேயும் என்னோடய பர்சனாலிட்டி இருக்குது, சங்கருக்குள்ளேயும் இருக்குது. சிலருக்கு நான் சங்கராக இருந்திருக்கேன், சில நேரங்களில் நான் நந்துவாக இருந்திருக்கேன். ஆனால் என் வாழ்க்கை என்னோட சொந்த கதை இல்லை. நான் முழுக்க வேறு வகையான ஒரு பாலியத்தை சேர்ந்த ஒருத்தன். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பாலியத்தில் வந்து இந்த மாதிரி இந்த பையங்களுக்கு இல்லாத சில விசித்திரமான அனுபவங்கள் நடந்திருக்கு. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் ஊரில் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 நாள் தான் மழை பெய்யும். வறண்ட எதுவுமே இல்லாத வெறும் சூரியனை மட்டுமே பார்க்குற எனக்கு திருப்பி ஏன் அந்த வெயிலை எழுதிட்டே இருக்கேன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச நினைவு. நான் நல்ல ஒரு கோடையில் பிறந்தவர் தான். நான் பிறந்தது வந்து சரியாக ஏப்ரல் 13. அது வந்து கோடையோட உச்சம் சித்திரை. மறுநாள் காலையில் சித்திரை பிறந்தால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியலையே வெயில். பழைய ராமநாதபுரம் எங்கள் ஊர் வந்து, அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடிக்கிற வெயில் வந்து அந்த வெயிலே முரட்டு வெயில். தமிழ்நாட்டில் அதிக வெயில் அடிக்கக்கூடிய ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஆவல்சூரன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்கிட்ட தான் தமிழ்நாட்டிலே அதிக வெயில் பதிவாகுது. அந்த ஊர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கூடிய ஊர். அந்த ஊர் பக்கம்லாம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஊரில் வந்து பத்திரம்லாம் எழுதும் போது பத்திரத்தில் சாட்சி எழுதுவாங்க இல்லையா, சாட்சியே வெயில் தான். இந்த வெயில் மீது சாட்சி சொல்லி இந்த நிலத்தை பதிஞ்சு தரோம், சம்மந்தப்படி நடக்காட்டா நாங்கள் வந்து என்ன செய்வோன்னா அக்கி நட்சத்திரத்தில் உச்சி வெயிலில் 12 மணிக்கு 9 தடவை ஊரை சுற்றி வர்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு எழுதி தான் கையெழுத்து போடுவான். அப்படின்னா வெயில் வந்து ஒரு பதார்த்தம். உண்மையில் அது ஒரு தித்திக்கிற ஒரு பெரிய ஒரு, இப்போ குலோப் ஜாமுன்லாம் ஒரு ஜார் அந்த சாறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜீரா. அது அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மதிய உணவு வாங்குறதுக்காக தட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுருப்போம். அந்த தட்டை கொண்டு வந்து வெளியில் வச்சிடணும். மத்தியானம் தானே வந்து சாப்பாடு போடுவாங்க, காலையிலே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும். தட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வராண்டாவில் வரிசையாக வச்சுட்டு போயிடுவாங்க. மதிய நேரம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தராக உட்காருவாங்க. எல்லா பசங்களும் பள்ளிக்கூடத்தில் தான் சாப்பிடுவோம். அந்த தட்டை நாங்கள் மத்தியானம் அலுமினிய தட்டு தான், எல்லாரோட அலுமினிய தட்டையும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டை அப்படி தூக்கினா எனக்கு தெரியும் அது முழுவதும் வெயில் நிரம்பி இருக்குது அப்படின்னு. அந்த வெயிலை குடிச்சிட்டு தான் அப்புறம் சாப்பாடு வாங்குவோம். அப்போ அந்த வெயில் வந்து மனுஷனோட உடம்புக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இப்போ ஒரு அந்த பையனோட நினைவே இதில் வராது. இதில் வந்து வெயில் வராது, வெயில் சார்ந்த அனுபவம் வராது, கோடையை வாழ்கிற பையன் கிடையாது. இவன் வேறு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு எழுத்தாளனால் ஒரு நாவலாசிரியனால் அவுரங்கசீப்பையும் எழுத முடியும், சங்கரையும் எழுத முடியும். அவுரங்கசீப் எவ்வளவு தூரம் வந்து நிஜத்தில் உள்ள அவுரங்கசீப் இல்லையோ அவ்வளவு தூரம் நிஜத்தில் வரக்கூடிய சங்கர் இல்லை, நந்து இல்லை. ஆனால் ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் நமக்கு ஒரு பால்ய காலத்தை பற்றி ஒரு எழுத்தாளர்கள் எழுத தொடங்கும் போது அவனோட பால்ய காலத்தை தான் முன்னாடி எழுதியிருக்காங்க. நம்மளுடைய முந்தைய படைப்பாளிகள் எழுதினாங்கன்னா அவங்க தன்னோட படைப்பு இல்லை தன்னோட கடந்த காலத்தை எழுதினாங்கிறதுனால உடனே எழுத்தாளனுடைய இதில் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் என் நண்பர்களுக்கு நடந்திருக்கு.
சில சம்பவங்கள் முழுவதும் இந்த உலகத்தில் ஒருபோதும் நடக்காதவை. ஒரு எழுத்தாளனாக நான் தான் அந்த சம்பவங்களை முதல் முறையாக இந்த உலகத்துக்கு நடத்தி காட்டுறேன். ஆனால் அது எந்த சம்பவம்னு நான் சொல்ல மாட்டேன். எதை நீங்கள் நிஜம்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இதில் கற்பனை, எது இதில் கற்பனைன்னு நினைக்கிறீங்களோ அது நிஜம். அப்போ இந்த கற்பனைக்கும் நிஜத்துக்குமான அந்த மெல்ல கோடு இருக்கு இல்லையா, அதை அழிச்சிக்கிட்டே இருக்க தான் எழுத்து விரும்பினால் ஒன்றை கற்பனையை நிஜமாக மாற்றும். ஆனால் ஒரு நிஜத்தை அப்படியே சொல்லும், எந்த இடத்துல சொல்லணும்னு தெரியாது. ஒரு நாவலோட பெரிய வெற்றி நான் நம்புறது என்னென்னா, அது எல்லாமே என்னோட பால்யம்னு படிக்கப்படுறது தான். அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நானே இன்னொருத்தனாக இருந்து நான் அந்த மொத்தத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். இப்படி எனக்கு வாழ்க்கையிலேயே நடந்ததே இல்லை. எனக்கு இந்த மாதிரியான ஒரு கசப்பான, இன்னும் சொல்லக்கூடிய இப்படி இந்த பையன் மாதிரியான ஒரு வித்தியாத்தியான பையன் இல்லை. ஆனால் இதெல்லாம் என்னோட பொருத்தி படிக்கப்படும் போது, என்னோட நேரடியாக பார்க்கும் போது எனக்கு தோணுது, எவ்வளோ தூரம் இந்த வாசகர்கள் ஒரு எழுத்தை நம்புகிறாங்கன்னா இதெல்லாம் எழுதுனவனுக்கு தான் நடந்திருக்கும் அப்படின்னு. ஒருவேளை இதில் வரக்கூடிய இந்த சின்ன பையன் சின்ன வயசில் ஒரு கொலை பண்ணியிருந்தானா அப்போ நீங்கள் நான் இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. இது இவர் பண்ணியிருக்க மாட்டார், இது கற்பனை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் விபரீதமான, எங்கெல்லாம் சாத்தியமற்றது வருதோ அங்கெல்லாம் தான் எழுத்தாளர்களில் கதாபாத்திரம்னு நினைக்கிறேங்க. நிஜத்தில் அப்படி இல்லை. ஒரு எழுத்தாளனால் சகல விஷயங்களையும் கற்பனையால் எழுத முடியும். இன்னொன்று, கற்பனைங்கிறது உண்மைக்கு தொடர்பற்றதுன்னு நினைக்கிறது தவறு. உண்மை தான் கற்பனை. உண்மையை புரிந்து கொள்வதற்கான வழி தான் கற்பனை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு உண்மையே கற்பனைங்கிற அந்த கோப்பையில் தான் நிரம்பி இருக்குது. தனி உண்மையெல்லாம் கிடையாது. ஒரு உண்மையை தாங்குகிற பாத்திரம் தான் கற்பனை. நாம் இது வரைக்கும் என்ன வச்சுருக்கோம்னா, கற்பனைனா உலகத்தில் தேவையில்லாதது, கற்பனைனா கை காலில் அப்படிலாம் எல்லாமே இருக்குது. கற்பனை என்ன கேட்டால் உலகத்தினுடைய மனிதனுடைய மகத்தான ஒரு சிருஷ்டிகரம் அவனோட கற்பனை தான். இன்றைக்கி உலகத்தில் கூட அவ்வளவும் யாரோ சிலர் கற்பனை பண்ணது தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கற்பனை பண்ணுறான் என்ன அப்படின்னா, தலைகீழாக விளக்கு எரியும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்துருச்சே. அப்போ நம்ம காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ யாரோ ஒருத்தன் சொல்கிறான், நான் இங்கே பேசினா இன்னொரு ஊருக்கு கேட்கும்னு வந்துருச்சே. எல்லா மனித கற்பனைகளும் சாத்தியமாயிட்டே வருது. ஆனால் சாத்தியமாகாத கோடான கோடி கற்பனைகளே மனிதர்கள் கற்பனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் மனிதனோட ஒரு. ஏன்னா அவனுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை, அப்போ அவன் விரும்பின வாழ்க்கை கிடைக்கல. அப்போ அவன் ரெண்டுக்கு இடையில் ஒரு கற்பனையை உருவாக்கிடுவான். அது என்ன, அந்த வாழ்க்கை வாழணுமா என்ன வேண்டியதில்லையே, கற்பனையிலே உருவாக்கிடலாமே அப்படின்னு சொல்லி கற்பனையிலே உருவாக்கிடுவான். லவ் பண்ணுறவங்களுக்கு அது 100% தெரியும். ஏன்னா அவன் லவ் பண்ண பொண்ணை போய் பேசுனதை விட கற்பனையிலேயே பல காலம் வாழ்ந்துருப்பான். நாங்கள் ஒரு பள்ளியில் படிக்கும்போது எங்கள் பள்ளிக்கு ஒரு புது ஆசிரியை வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட், முதல் முறையாக அவங்க எங்கள் பள்ளிக்கு தான் வந்து சேர்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு அப்போ தான் படித்து முடிச்சுட்டு சைக்கிளில் முதல் முறையாக ஒரு ஆசிரியராக வராங்க. நாங்கள் எல்லோரும் வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்குறோம். அந்த டீச்சர் வந்து சைக்கிளில் நிறுத்துகிறாங்க. அப்போ தான் எங்கள் ஊரில் முதல்ல ஒரு பெண்கள் சைக்கிளில் ஒரு பொண்ணு வரா. சைக்கிள் ஓட்டுற பெண்கள் எங்கள் ஊரில் இருந்தாங்க. ஆனால் ஆண்கள் சைக்கிள் தான் ஓட்டுவாங்க, பெண்கள் சைக்கிள் கிடையாது. இந்த சைக்கிளை வந்து இறங்கின உடனே அப்படியே பசங்க எல்லாம் பார்க்குறாங்க. சைக்கிளை வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு எழுதப்படாத இருந்தது, ஆசிரியர்களோட சைக்கிளை பராமரிக்க வேண்டியது பள்ளிக்கூடத்த பிள்ளைங்களோட பொறுப்பு. சைக்கிளை வாங்கி தொடச்சி வைக்கணும். அப்போ டைனமோ இருக்கும், அந்த டைனமோவை துடைக்கணும். இந்த டைனமோவில் ஒரு மஞ்சள் கலர் துணி இருக்கும், அந்த துணியை வச்சு தான் துடைக்கணும். அப்புறம் அந்த சைக்கிளில் ஒரு சின்ன தூசி இருந்தாலும் ஆசிரியர் வந்து கண்டிப்பார், என்னடா துடைக்கிறீங்க, ஒருத்தனுக்கா அறிவு இருக்கா, ஒழுங்காக தொடங்கடா அப்படின்னு. இவ்வளோ இருக்கும்போது அந்த பெண் ஆசிரியரோட சைக்கிளை வாங்கி துடைக்கிறதுல பயலுக்கு ஒரு போட்டி வந்துச்சு, யார் துடைக்கிறது அப்படின்னு. 2 பசங்க அந்த உரிமையை கைப்பற்றி அவங்க சைக்கிளை துடைச்சி நிறுத்தின உடனே எல்லா பசங்களும் அப்படியே கூடி, இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம், நாளைக்கு நான் துடைப்பேன், இப்போயே புக் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ சாயங்காலம் எல்லா நேரமும் பள்ளி முடிந்த பிறகு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு தான் தாமதமாக வருவோம். முடிஞ்ச பின்னாடி ஒருத்தரும் வந்து லேசில் போயிட மாட்டோம். அந்த பள்ளிக்கூடத்து வாட்ச்மேன் வந்து துரத்தி விட்டால் தான் போவோம். எல்லாம் உட்காந்துருக்கோம் பள்ளிக்கூடத்தில், எல்லா பசங்களும் போ அப்படின்னா போக மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு. என்ன முடிவு எடுக்கலான்னா, அந்த 7ஆம் வகுப்பு ஏ பிரிவு மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, டீச்சரை லவ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஒருத்தன் லவ் பண்ணால் ஓகே, ஒரு வகுப்பே லவ் பண்ணலான்னு அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் ஒரே நேரத்தில் ஒரு ஆசிரியையை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. லவ் பண்ணும்போது ஒருத்தன் கேட்குறான், நம்ம லவ் பண்ணுறது பிரச்சனை இல்லைடா, நமக்குள்ளே பார்த்துக்கலாம். ஆனால் 8ஆவது பையன் லவ் பண்ணால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவங்ககிட்ட டீச்சரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அவங்ககிட்ட காப்பாற்றுறது கூட எழுதி எங்கள் ஸ்கூலில் ஒரு பிடி மாஸ்டர் இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். அவர்கிட்ட டீச்சரை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் பசங்களுக்கு வருது. இப்போ பசங்க காலையில் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, பிடி எடுத்து வந்துட்டாரா, 2 பேர் போய் பாடுறா அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தானே. அவர் டீச்சரை சந்திச்சிடாத அளவுக்கு 2 பேர் 8ஆம் வகுப்புலேருந்து என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும் ஏதாவது சாக் பீஸ் வாங்க வரேன், டஸ்டர் வாங்க வரேன், இந்த வகுப்புக்கு வருவான். எவன்லாம் வரானா நோட் பண்ணுறா அவனை அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு சிலர்கிட்ட இருக்கும்.
வகுப்பே அந்த டீச்சரை லவ் பண்ணதுங்கிறது டீச்சருக்கு தெரியும். அவட்ட சொல்லிட்டாங்க, அந்த டீச்சர்கிட்டே சொல்லிட்டாங்க, டீச்சர்ஸ் கிளாஸே லவ் பண்ணாங்க, என்னன்னு டீச்சர் பண்ணட்டும், அதனால என்ன அப்படின்னு. அப்போ அந்த டீச்சருக்கு வேடிக்கையாக இருந்தது என்ன, ஒரு பசங்க எப்படி போய் ஒரு டீச்சரை லவ் பண்ணுவாங்க, அது இந்த எல்லாம் சின்ன சின்ன பசங்க, கிராமத்து பசங்க, அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க, வேடிக்கையாக இருக்கும். அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க டீ சாப்பிடும் போது எதையாவது வாங்கிட்டு சொல்லி பசங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த பசங்க நம்மளை லவ் பண்ணாட்டா அதெல்லாம் கொடுப்பாங்களா, இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஆதாரம் மாதிரி. திடீர்னு ஒரு நாள் அந்த டீச்சர் வராங்க, வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் வந்து புதன்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடணும், எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, ஏன்னா எனக்கு கல்யாணம் அப்படின்னோடனே அப்படியே பசங்க அன்றைக்கி சாயங்காலம் மூடுறாங்க. இதே மைதானத்தில் கூடி எவனும் கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படிங்க முடிவு பண்ணுறான். எதுக்குடான்னு கேட்டால் லவ் ஃபெயிலியர். சொன்னதோட ஒருத்தன் சொல்கிறான், டே டீச்சர் வீட்டில் வந்து கல்யாணத்தில் கறிச்சோறு போடுவாங்கடா, சாப்பிடலாம், எவனும் போகவே கூடாது, நம்ம போகலங்கிறத டீச்சர் ஃபீல் பண்ணணுண்டா அப்படின்னு. அப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து டீச்சர் ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா யாரும் போகவே இல்லை. கல்யாண நாள் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து நிறைய ஆசிரியர்கள் போனாங்க, மாணவர்கள் போனாங்க, இவங்க யாருமே போகலை. திருப்பி 2 பசங்க வராங்க, வந்து சொல்கிறான், நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு, கறிச்சோறு முக்கியமாக லவ் முக்கியமாடா, லவ் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம்டா, இன்றைக்கி டீச்சர் வீட்டில் போட்ட கறிச்சோறு முக்கியம் இல்லையா அப்படின்னு. அவங்கள வந்து அந்த வகுப்பு முடிவு பண்ணுது, இவனை 2 பேரையும் விலைக்கு வைக்கணும்டா அப்படின்னு. இப்போ இது எல்லாமே யாருக்கோ நடக்குது. இதில் வெறும் பார்வையாளன் தான் நான் அல்ல இதை திட்டமிட்டவன், நான் அல்ல. ஆனால் அதில் ஒரு அந்த சம்பவத்தின் ஊடாக நான் கடந்து போகிறேன். நான் இருந்த வகுப்பில் தான் இது நடக்குது. இதை தலைமை தாங்கின பையன் ஒருத்தன், நடத்தினவங்க ஒருத்தன். ஆனால் இதை ஒரு சம்பவமாக எழுதும்போது அதை எழுதுகிறவனுக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கூட பேரும் கொடுக்குறேன். ஆனால் அது ஒரு எழுத்தாளனோட சொந்த கதையாக மாறிடுது. திரும்ப திரும்ப எழுத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய சரியும் தவறும் அதுதான். இப்படி பொருத்தி தான் சில விஷயங்களை படிக்கணும். ஆனால் எதில் பொருத்திக்கணும்னு தெரியணும், எதில் பொருத்திக்கிடக்கூடாதுன்னு தெரியணும். ஏன்னா நிறைய பெண் எழுத்தாளர்கள் எழுத வரும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதை அவங்க கதையாக நினச்சிட்றாங்க, அவங்க வாசகமாக நினச்சிட்றாங்க, அவங்கள பற்றின கதாபாத்திரமாக நினச்சிட்றாங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே அப்படி தானே படித்து பழகுனா. புனைவை ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோன்னா, புனைவுங்கிற ஒன்று வந்து ஒரு ஆளால் உருவாக்கப்படுறது, அதுக்கு வந்து ஜெண்டர்லாம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய அம்மாவும் நான் தான், மகனும் நான் தான், இதில் வர சங்கரும் நான் தான், ஆசிரியரும் நான் தான், அப்பாவும் நான் தான், எல்லாமே நான் தான். ஆனால் நான் என்ன பண்ண முடியும்னா, யார் பக்கம் வேணாலும் அந்த கனத்தை கூட்ட முடியும், குறைக்க முடியும். அதான் எழுத்தோட வல்லமை. நான் இந்த சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்டான், உங்கள் வீட்டு எலி எங்கள் வீட்டுக்கு வந்துடுதுரா அப்படின்னு. அப்படியா அப்படின்னா அவன் சொன்னான், உங்கள் வீட்டு எலியே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வை அப்படின்னு சொன்னான். எனக்கு அன்னைக்கு தான் தோணுச்சு, எங்கள் வீட்டில் ஒரு எலி என்னை கேட்காம எப்படி இருக்குது, இது எங்கள் வீடா எலி வீடா இன்றைக்கி தெரிஞ்சாகணும் அப்படின்னு. அப்போ போய் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு எலி மட்டும் இல்லை, ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு பல்லி, என்னென்னமோ வசிக்குது. அப்போ அதுங்களுக்கெல்லாம் அது வீடு, அந்த வீட்டில் நான் வசிக்கிறேன். அது திரும்பி என்னை பார்த்து அந்த எலியை நினைக்குதுன்னா, நம்ம வீட்டில் இவனுக்கு என்ன வேலை. அப்புறம் நான் வந்து அந்த எலியை பார்த்துட்டே இருந்தால் அது போய் ஒரு சின்ன புடவுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. என் வீட்டுக்குள்ளே அது வசிக்கலாம், அது வீட்டுக்குள்ளே நான் போக முடியாதுன்னா என்ன நியாயம். எனக்கு பயங்கர ஆத்திரம் வருது. என் வீட்டுக்குள்ளே அந்த எலி வருது, அது வீட்டுக்குள்ளே என்னை போக விட மாட்டேங்க, அதை வெளியே துரத்தியே விடணும் அப்படின்னு. அப்போ அந்த எலி உள்ளே இருந்துக்கிட்டு வாழை ஆடிக்கிட்டே இருக்குது. அது இன்னும் நம்மளை எரிச்சல் படுத்துது. என்னென்னா, இது ஒன்றும் உன் வீடு கிடையாதுடா, ஒருத்தன் வீடுங்கிறது வீட்டில் மேலே நீங்கள் குடியிருந்துக்கோங்க, அதுக்கு மேலே நாங்கள் குடியிருந்துக்கிறோம், கீழே நாங்கள் குடியிருந்துக்கிறோன்னா, அப்போ திடீர்னு வீடு வந்து எனக்குள்ளே உருவம் மாறிடுச்சு. வீடுங்கிறது பலரும் குடியிருக்கிற இடம், நாமளும் கொஞ்சம் குடியிருந்துக்கிறோம் அதில். அப்போ இந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும் போது இதை நான் எழுதுகிறேன். ஆனால் இது என்னோடய அனுபவம். ஆனால் இந்த கதையில் வரக்கூடியது நந்துடைய அனுபவமாக வருது. இப்படி சில அனுபவங்கள் ஒரு எழுத்தாளனுடைய அனுபவமாக இருக்கும், சில அனுபவங்கள் அவனோட கற்பனையாக இருக்கும், சில அனுபவங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரும் செய்ய யோசிக்கிற தவறான விஷயங்களையும் எழுத்தாளன் எழுத்தில் செஞ்சு பார்ப்பான். ஏன் செஞ்சு பார்ப்பான்னா, இதெல்லாம் உலகத்தில் செய்து பார்க்குற குழந்தைகள் எங்கே ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த குழந்தைகளை நம்ம அடையாளப்படுத்தணும். அவங்க நம்ம ஊரில் இல்லாமல் இருக்கலாம், நம்ம தெருவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு குழந்தை தனிமையில் அதை செய்ய தான் செய்யும். ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் விளையாண்டுகிட்டே இருக்கும்போது அதோட நிழலை அது வந்து நிஜம்னு நம்பிடுச்சு. அதுவும் ஒரு குழந்தை தான் போல இருக்குன்ட்டு அது வெளியில் வந்து அந்த நிழல் கூடயே விளையாண்டுகிட்டே இருக்குது. வீட்டுக்குள்ளேருந்து அம்மா கூப்பிட்டா உள்ளே ஓடும், உள்ளே ஓடும் போது நிழல் வராது இல்லையா. அவங்க அம்மா யார் விட விளையாண்டுருந்தேன், வெளியே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதோட விளையாண்டுட்டு இருந்தேன். எங்கே இந்த பிள்ளை அப்படின்னு கேட்டால், நீ திட்டுவேன்னு வீட்டுக்குள்ளே வராதில்ல, அது எப்படி வரும். அப்போ வா காட்டுவோன்னா வெளியில் வந்தால் அந்த குழந்தை வந்து சுற்றுது, நிழல் வருது, இந்த விளையாடுறது இல்லை. இன்னொன்று அவங்க அம்மா சொல்கிறா, அது பொம்பளை பிள்ளையில் நிழல். நிழல்னு சொன்ன மாதிரி நிமிஷம் அந்த பிள்ளைக்கு எப்படி வாடி போயிடுச்சு. வாடிட்டு அது என்ன சொல்லுது, அப்போ நமக்கு விளையாடுறக்கு ஆளே இல்லைன்னு.
அது பாட்டுக்கு அப்படியே அந்த நிழலோடையே விளையாண்டுட்டு இருக்கலாம் தானே. அவ்வளோ வேகமாக அந்த அறிவை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையோடைய நிஜத்தை ஏன் கெடுக்கணும்? வேணாமே, கொஞ்ச நேரம் விளையாடட்டுமே. நான் அதனால் ஒரு வழக்கத்தை வச்சுருந்தேன், என் பிள்ளைங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக நிஜம் நம்புறியான்னு கேட்பேன். அப்படியே யோசிச்சுட்டு இல்லை அப்படிமா. கரெக்டு. அப்போ என்னென்னா அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துடும், நிஜம் இல்லையா அப்படின்னு. எல்லா தருணங்களையும் அவன் திரும்பி அது கேட்பான், இது நிஜமா அப்படின்னு. நிஜம்தான், ஆனால் நிஜம் நம்புறியா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிடுவான். அப்போ நீங்கள் அந்த பார்டர் வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சம்பவங்களில் தீர்மானமாக சொல்லி பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய அந்த அறிவை புகட்டின மறுநிமிடம் அவர்களோட கொஞ்சம் நெஞ்சம் இருந்த எல்லாம் போயிடும். அது வேண்டாம். அப்புறம் நாவலை நாவலாக படிக்கலாம். அதில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் விரும்புகிற அந்த கதாபாத்திரத்தை அந்த ஊரை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா அதனால தான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் லூஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அப்பா, எல்லாருக்கும் ஒரு அப்பா, எல்லாருக்கும் ஒரு அம்மா, எல்லாருக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சி, யாரெல்லாம் பொதுவாக குடும்பத்தில் இருப்பாங்களோ அவங்கெல்லாம் இருக்காங்க. எது உண்மையில் சைல்டுஹுட்? மூணு விஷயங்கள் தான். ஒருத்தனுக்கு ஒரு வீடு, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு உலகம். வீடு நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய தண்டனைகள், இன்னும் சொல்லப்போனால் நிறைய இயலாமைகள் உள்ளது. இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்கும், இயலாமை இருக்கும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் அங்கே கட்டுப்பாடுகள் தான், தண்டனைகள் தான், மீறவே முடியாது. மீறினீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உலகம் யாரையும் கூப்பிட்டு வச்சு அடிக்கவே அடிக்காது. நான் இப்போ ரோட்டில் நடந்து போனேன்னு யாரையும் என்னை கூப்பிட்டு வச்சு அடிக்கவே மாட்டான். உலகம் ஒரு கண்டிப்பும் பண்ணாது. நம்ம பாட்டுக்கு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கலாம், பிடிக்காட்டா அந்த பக்கம் போகலாம், பிடிக்காட்டா இந்த மரத்தில் நிற்கலாம், ஒன்றுமே பண்ணாது. இன்னும் சொல்லப்போனால் உலகம் பல நேரங்களில் குழந்தைகள் மீது பரிவோட, நீங்கள் ரோட்டில் சும்மா போய் ஒரு பையன் உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் இருக்க ஒரு கிழவியை பார்த்து அந்த கிழவி ஏதாவது ஒன்று எடுத்து கையில் கொடுத்துரும், சாப்பிட்றா அப்படின்னு. ஒன்றுமே வேணாம், ஒரு பையன் ரோட்டில் நின்று யாராவது போகிறவர்கிட்ட எனக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுங்கன்னு கேட்கட்டும், வாங்கி கொடுத்துருவாங்க. உலகம் பல நேரங்களில் குழந்தைகள் மீது ரொம்ப பரிவாக இருக்குது. ஆனால் அந்த பரிவு காட்ட வேண்டிய வீடும் பரிவு காட்ட வேண்டிய பள்ளிக்கூடமும் இல்லை. அப்போ நல்லா தெரியுது, குழந்தைகளுக்கு உலகத்தின் மீது தான் அதிகமான ஈடுபாடு உண்டாகும். ஏன்னா வீட்டில் அனுமதிக்காத ஒன்றா உலகம் அனுமதிக்குது. உலகத்தில் யாரும் எங்கேயும் கேட்கவே மாட்டாங்களே. நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஒரு பையன் ஒரே ஒரு விஷயம் கேட்பாங்க, ஏன்டா அப்பா அம்மா இல்லாமல் வந்திருக்க, ஏன் தனியாக வந்திருக்க, வீட்டுக்கு போக வழி தெரியுமா, உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க தான் பார்த்துச்சு. ஆனால் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, உலகம் மோசமானது, வீடு பாதுகாப்பானது, பள்ளிக்கூடம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதுன்னு ஒரு தவறான விஷயம் எல்லார் மனசுலேயும் வந்துடுச்சு. அது இல்லை, உலகம்தான் உங்களை வளர்க்குது. என்ன சொன்னாலும் உலகம்தான் உங்களை உருவாக்க போகுது. உங்கள் வீடு உலகத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு இடையில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு மாய பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் நீங்கள் ஒரு வயதானால் தான் நடந்து போக முடியும். ஆனால் பிள்ளைங்க வேகமாக நடந்து போக விரும்புகிறாங்க. எனக்கெல்லாம் இருந்த பெரிய பிரச்சனை, என்னோடய சின்ன வயசில் ஒவ்வொரு நாளாக சொட்டி ஒரு வருடம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் என்றைக்கு ஆகுறது, எதுக்கு ஒரு நாள் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் வந்துடலாம், அடுத்த மாதம் வந்துடலாம். எங்கள் கூட படிக்கிற பையன் சொல்லுவான், இன்றைக்கி ஒன்றா போகிறோம், நாளைக்கு 2ஆக போகிறோம், 4 3ஆக போயிடும், அப்படி கடை இந்த வாரத்துக்குள்ளே 10ஆக முடிச்சிடணும். ஏன் அவ்வளோ வேணால், பெரியவர்கள் உலகத்துக்குள்ளே போக குழந்தைகள் விரும்புகிறாங்க. பெரியவர்கள் திரும்பி குழந்தைகள் உலகத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஒரு வயதுக்கு மேலே அவர்கள் குழந்தைகள் உலகத்துக்கு திரும்பி போகணும்னு முயற்சி பண்ணாங்க, முடியாது. அப்போ குழந்தைகளும் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடியது, இந்த குட்டியல் அரசனில் ஒரு வாசகம் இருக்குது, எல்லா பெரியவர்களும் ஒரு காலத்தில் குழந்தைகளாகத்தான் இருந்தார்கள்ங்கிறத மறந்துட்டாங்க. குழந்தைகள் திரும்பி பெரியவர்கள் உலகத்துக்கு ஏன் போகுதுன்னா, உலகம் பெரியவர்களுக்கானது மட்டும்தான். பெரியவர்கள் தான் எதையும் செய்ய முடியும், பெரியவர்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, பெரியவர்களால் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இதில் அப்படி ஒரு சம்பவம் எழுதியிருக்கேன். ஒரு பையன் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறார் அவங்க அப்பா. சிகரெட் வாங்கிட்டு வரான், வர வழியில் கீழே போட்டுருவான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா நேரமும் நீ ஆஃபீஸ் விட்டு வரும்போது நீ குடிக்கிற சிகரெட்டை நீயே வாங்கிட்டு வரலாம்ல, உன் பையங்கிற ஒரு காரணத்துக்காக நான் சிகரெட் வாங்கிட்டு வரணுமா? ஆனால் அவங்க அப்பா வேறு வழி இல்லை, வாங்கிட்டு வரான், கீழே போட்டுட்டான், நனைஞ்சிருச்சு சிகரெட் தண்ணியில் போட்டு. அவங்க அப்பா கேட்குறாரு, நனைஞ்ச சிகரெட்டை எப்படி பிடிக்கிறது கேட்குறான். அது ஓம் பிரச்சனை, நீ சிகரெட் பிடிக்கிற, நனைஞ்ச சிகரெட்டை எப்படி பிடிப்பேன், நனையாத சிகரெட்டை எப்படி பிடிப்பேன்னு உனக்குள்ளே யோசனை வேணும், என்கிட்டயே கேட்குறேன்னு மறைக்கிறான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நனைஞ்ச சிகரெட்டை எவ்வளோ வேலை தெரியல, நீயே குடி அப்படிங்கிறாரு. இப்போ நீயே குடிக்கும் போது இவ்வளோ நாள் நீ என்ன சொன்ன, சிகரெட் குடிக்கிறாருன்னு சொல்கிறேன். அவன் அப்படி பார்க்குறான். அவங்க அம்மா திடீர்னு குறுக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன் பிள்ளையை போட்டு இப்படிலாம் நடத்துகிறீங்க, சிகரெட் வேணும்னா நீங்களே வாங்கி குடிக்கூடாதா, அந்த பையனை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சண்டை போட்டுறாங்க. நல்ல வேளை இவனை சிகரெட் குடிக்க வைக்கல அவங்க அப்பா. ஆனால் இவன் வெளியில் என்ன யோசிக்கிறான்னா, நீ என்னை சிகரெட் வாங்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, எனக்கு 10 வயசு, உனக்கு 30 வயசு. ஒருவேளை எனக்கு 30 வயசுன்னு வை, அன்னைக்கு இருக்குடி உனக்கு ஆப்பு, அன்னைக்கு நான் உன்னை என்ன ஒன்று தெரியல, போய் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒன்றே நான் அனுப்புவேன். கிட்டத்தட்ட அந்த பையனுக்குள்ளே அது ஒரு ரிவெஞ்ச்.
பல வளர்ந்தவர்கள் பெற்றோர்களை நடத்துறதுக்கு காரணம் என்றைக்கோ அவங்க இந்த மாதிரி அவனை ஒன்று நடத்தியிருக்காங்க. அவன் என்னைக்கிறான், நீ அன்றைக்கி பண்ணல சாதாரண விஷயம் இருக்கும், ஒரு 5 ரூபா கேட்டிருப்பான் கொடுக்க மாட்டேன்ருப்பார். அன்றைக்கி அந்த 5 ரூபாய்க்கு எவ்வளோ கை நீட்டி வச்சா, இன்றைக்கி உன்னையெல்லாம் வாட்டணும் முடியும் அப்படிங்கிறான். அப்போ பெற்றோர்கள் தன்னுடைய இயலாமையால் தான் அப்படியெல்லாம் வேணும்னு பிள்ளைங்களை கொடுமைப்படுத்தலாம் செய்ய மாட்டாங்க. இயலாமையால் பிள்ளைங்களை நிறைய நேரங்களில் அவர்கள் நடத்துகிற விதம் தெரியல, இயலாமையில் யார்கிட்ட காட்டணும்னு தெரியாமல் பிள்ளைங்க மேலே போய் காட்டினது வெறுப்பாக வளர்ந்தது. பெரும்பான்மையானவர்களுக்கு அம்மாவை பிடிக்கிறது காரணம் என்ன, அம்மாவும் இந்த பிள்ளைகளைப் போலவே அப்பாவிடம் அடி வாங்குகிறவள், இந்த பிள்ளைகளைப் போலவே திட்டு வாங்குகிறவள், இன்னும் போலவே இந்த பிள்ளைகளைப் போலவே எதிர்த்து பேசாதவள்ங்கிறதுனால அம்மாவை பிடிக்குது. இதுக்கு உள்டாவான ஒரு பையனை எனக்கு தெரியும், அவன் எங்கள் கூட தான் படித்தான். அவன் அம்மான்னா தான் பயந்து அலறுவான். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளவும் செய்வான், அவங்க அப்பா அமைதியானவர். அப்போ என்னென்னா விதி விசக்கங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது, பொதுவான இடங்களில் அப்படி மாற்றாக இருக்குது. ஆனால் யோசித்து பாருங்கள், உங்களோட சைல்ட்ஹுட்டில் உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே சந்தோஷம் அல்ல, வலி, வேதனைகள், ரணமான விஷயங்கள், ஏமாற்றங்கள் தான் ஞாபகத்தில். நல்லா சந்தோஷமாக நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸில் என்றைக்கு இருந்தீங்க, ஒன்றும் ஞாபகத்திலே இல்லை. உங்களோட பிறந்த நாளை 10 வயசில் கொண்டாடின அன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அன்னைக்கு கீழே விழுந்தது, அன்றைக்கி ஒரு பையன் அடிச்சுட்டு போனது, எனக்கு இங்கே ஒரு தழும்பு இருக்குது, இதை அடித்த பையன் ஸ்கூல் டேஸில் என்னை அடிச்சிட்டான். ஸ்கூல் டேஸில் அடித்த பையன் அடிச்சுட்டு ஓடிட்டான். அவன் விடுமுறைக்காக வந்த பையன், அவனை பழி வாங்கியே தீரணுங்கிற வெறி இருக்கு இல்லையா. அடுத்த வருஷம் வருவானா, வரமாட்டான். அடுத்த வருஷம் வரவே இல்லை. ஆனால் அந்த தழும்பை தொடுக்கிற நேரத்துலலாம் அவன் அந்த தழும்பில் ஒளிஞ்சிருக்கான், அவன் என்னை அடிச்சுட்டு போயிட்டானேன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் ட்ரெயினில் போகிறேன், எதிராக ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் மனைவி பிள்ளைங்களோட. அவன் என்னை அப்படி பார்த்துட்டே இருக்கான். மகளை கூப்பிட்டு மகள்கிட்ட சொல்கிறான், அதே ஆளுக்கு தழும்பு இருக்கு இல்லையா அப்படின்னு. ஆமாம், நான் தான் அடித்தேன் அப்படிங்கிறான். எனக்கு டக்குன்னு வந்து எதிராக உட்காந்துருக்கவன் தான் ரவி. அவனை நான் பழி வாங்கணும்னு பல ஆண்டு காலமாக காத்திருக்கேன். இப்போ அவன் ஒரு நாகரீகமான ஆளாக மனைவி பிள்ளைங்களோட உட்காந்துருக்கான். மக கேட்குறா, நீயாப்பா அடித்தேன்னு. ஆமாம், இப்போ இல்லை, அவங்க ஊருக்கு லீவுக்கு போகும்போது அடித்தேன்ட்டு. ஹலோ சார், நீங்கள் ராமகிருஷ்ணன் தானே அப்படிங்கிறான். நானும் அவங்க கூட பண்பாக கை கொடுக்குறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பையன் இல்லை, அவனை பதிலுக்கு அடிடான்னு உள்ளேருந்து கத்திகிட்டே இருக்கான். என்ன பண்ணுவீங்க? அன்பாக நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் மனைவி ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்து, அண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, எதையும் மனசில் வச்சுக்கிடாதீங்க அப்படிங்கிறான். அப்போ இந்த கதை அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அவனை தேடினது பிரச்சனை இல்லை, அவன் யாரையோ ஒருத்தன் மண்டை உடைச்சான் இல்லையா, அவனுக்கும் அந்த கதை தெரிஞ்சிட்டே இருக்கு. அப்போ இந்த காயத்தில் யாரோ ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்கிறத விட எவனோ பட்டு இந்த காயம் ஏன் என்னை வருத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நல்லா பார்த்தா நம்மளோட வருத்தம், சோகம், இயலாமை, முடியாமல் போனது, ஏமாற்றங்கள், இதை தான் ஞாபகத்தை வச்சுட்டே இருக்கும். சைல்ட்ஹுட்டுங்கிறது என்னை கேட்டால் அதை ஏன் இவ்வளோ திரும்ப திரும்ப நினைக்கிறோன்னா, இதெல்லாம் அன்றைக்கி கிடைக்காமல் போயிடுச்சேங்கிறதுக்காக தான். கிடைச்ச விஷயங்கள்லாம் பெரும்பாலும் நம்ம அனுபவிச்சுட்டு கடந்து போயிருப்போம். குழந்தைகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகள் கடந்த காலத்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க. போன வாரம் அடி வாங்கியிருப்பான், அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. நேற்று ஏதாவது இதுதான், கவலையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்டே கிடையாது. குழந்தைகள் யாருக்கும் கடந்த காலமே கிடையாது, எதிர்காலம் மட்டும்தான். நாளைக்கு என்ன, நாளை மறுநாள் என்ன வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஏதோ ஒன்று கிடைக்காம போச்சல சொல்லி காட்டுவாங்க, அன்றைக்கி என்னை விட்டுட்டே இல்லை அப்படின்னு. அது இன்றைக்கா நேற்றா போன வாரமாக தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க. பெரியவர்கள் தொடர்ந்து கடந்த காலத்தை பற்றி மட்டுமே தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு 20 வயசில் 10 வயசில் அப்படின்னு. அப்போ நல்லா தெரியுது, இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடியது காலம்தான் தீர்மானிக்குது, காலம்தான் இருக்குன்னு. இதே மாதிரி அங்கே திருச்சியில் நடந்த கூட்டத்தில் கூட நான் சொன்னேன், நம்ம உலகம் ரொம்ப வெளிச்சமாக மாறிட்டது தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இப்போ நான் பார்க்கும்போது சின்ன வெளிச்சத்தில் வாழ்ந்த குடும்பமாக இருந்தாங்க. எப்போவுமே வெளிச்சம் குறைய குறைய நமக்குள்ளே ஒரு நெருக்கம் வர்றதை நான் பார்க்குறேன். எங்கெல்லாம் வெளிச்சம் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் நெருக்கம் அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் வெளிச்சம் வருதோ அங்கெல்லாம் நெருக்கம் விலகி போயிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய எல்லா விளக்குகளும் எரிகிற வீடையோ எல்லா விளக்குகளும் எரிகிற இடத்தையோ பார்த்தா ஆடம்பரமாக இருக்குதுன்னு நமக்கு தோணலையா? எனக்கெல்லாம் தோணும், ஒரு நட்சத்திர விடுதிக்குள்ளே போகும்போது எதுக்கு இவ்வளோ வெளிச்சம் கூசுதே அப்படின்னு. ஒரு கல்யாண வீட்டை பார்த்த உடனே நமக்கு முதல்ல தோன்றதுக்கு எதுக்கு இவ்வளோ லைட் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வீடுங்கிறது குறைவான வெளிச்சம், எல்லா அறைகளும் வெளிச்சமானதில்லை. பெரும்பாலும் அந்த வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். மெல்ல வெளிச்சம் குறைய 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 நீங்கள் நினைவுகளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சின்ன வெளிச்சத்தில் ஒரு படுக்கையில் பக்கத்தில் ஒருத்தரோட முகத்துக்கு பக்கத்தில் வரும்போது நீங்கள் உங்களோட அந்தரங்கத்தை திறக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தெரியுது வெளிச்சம் உங்களை வழி நடத்துது. நம்ம குழந்தைகள் ஏன் நினைவுகளுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்கன்னா, அதிகமான வெளிச்சத்துக்கு அவர்கள் பழக்கப்பட்டாங்க.
அவர்கள் வெளிச்சம் இல்லாத உலகம்னே தெரியாது. எனக்கு வந்து இப்போ இவ்வளோ வெளிச்சமே தெரியாது. சின்ன குண்டு பல்பு தானே நமக்கு தெரிஞ்ச வழக்கம். இந்த மாதிரி ஒரு டியூப்லைட்டே ஒரு டியூப்லைட் இருந்துச்சு. அதுவே எப்போது ஒரு நல்ல நாளில் போடுவாங்க. மாதிரி குண்டு பல்பு 25 வாட்ஸ் 40 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்பு போட்டாலே அது பெரிய விஷயம். அப்படி போடவே மாட்டாங்க. அந்த பல்பும் ஃபீஸாக இல்லாமலே போடுவாங்க. இருட்டுக்கு பழகியவர்கள். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், மனிதன் நீ பல 1000 வருடமாக இருட்டுக்கு பழகியிருக்கான். மின்சாரம் வந்து வேணால் ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்குள்ளே வேணால் இந்த இருட்டிலேருந்து விடுபட்டிருப்போம். இருட்டு குறைவான வெளிச்சம் எங்கேயோ மனிதர்களை நெருக்கமாக்குது, நினைவுகளை கொண்டு வர பார்க்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இதில் வந்து ஒரு கருப்பை பயன்படுத்துன்னு சொன்னேன். கருப்பை பயன்படுத்தி அட்டையை தயாரி, முடிஞ்ச அளவுக்கு குறைவான வெளிச்சம், குறைவான கோடுகள், ஒரு சித்திரம் போதும். குழந்தையை பற்றி நினைக்கிறதுக்கு உருவம் வேணாம், சித்திரம் போதும். அதே இதில் அந்த இருட்டுக்கு பக்கத்தில் போகும்போது நம்ம சின்ன பிள்ளைகளே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கூடி கதை பேசுனீங்கனாலே இருட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். இவ்வளோ லைட் போட்டு எல்லா பிள்ளைங்களும் பக்கத்தில் உட்காந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க. டிவி ஏன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அதில் வரக்கூடிய கூடுதல் வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே பழகி 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 கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனில், டிவியோட ஸ்க்ரீனில் பார்த்து அவர்கள் ரொம்ப வெளிச்சத்தை அருகிட்டாங்க. அவர்களை இருட்டுக்கு பழக்க முடியாது. மாறாக அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இருட்டு தவறானதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டு தவறானது, இருட்டே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். உங்களோட நீங்கள் உறங்குகிற அறையில் கூட வந்து வெளிச்சத்தோடையே உறங்கலாம். அப்போ மெல்ல என்ன ஆகுனா, மனம் எதுலேயுமே கூடாமல் போயிடும். அப்போ ஒரு தவிப்பு வருது இல்லை, எனக்கு கொஞ்சம் இருட்டு வேணும்னு சொல்ல தெரியாமல் தான் எனக்கு கதை வேணும் கதை வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். கதை சொல்லுங்களேன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கதை வந்து ஒரு இருட்டை, சின்ன வெளிச்சத்தை, மாயத்தை உருவாக்குது. ஏன் இருட்டு தேவையாக இருக்குன்னா, இருட்டு வெறும் இருள் மட்டுமல்ல, அது கற்பனையை போல் முடிவில்லாத எதையோ ஒன்று இருக்குது. பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இன்னொரு ஆள் உட்காந்துருக்கானான்னு கூட உங்களுக்கு தெரியாது. நாங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சொல்லுவான், டேய் உன் பின்னாடி யாரோ இருக்காண்டா அப்படின்னு. யாரா இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டான். ஆனால் உங்களை பயமுறுத்துறதுக்காக அவன் சொல்லுவான், டேய் நம்ம 4 பேர் தானே இருக்கோம், 5வது ஒருத்தன் உட்காந்துருக்காண்டா இங்கே அப்படின்னு. ஒரு கற்பனை மனிதன் உருவாயிரும். இலக்கியம் வந்து உங்களுக்கு அந்த சின்ன வெளிச்சத்தை திரும்ப கொடுக்க முயற்சிக்குது. இந்த உலகினுடைய பெரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, பிரம்மாண்டமான ஒளிர்கிற வெளிச்சத்தை அனுபவிச்சுக்கோங்க, வாழ்ந்துக்கோங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் இந்த சின்ன வெளிச்சம்தான் உங்களை நினைவுகளுக்குள்ளே கொண்டு போக போகுதுன்னு காட்டுறதுக்கு தான் அதை முயற்சிக்குது. பதிலாம் ரொம்ப சின்ன வெளிச்சம். பாலா நந்தகுமார் நல்லாவே சொன்னார், சின்ன வெளிச்சம் தான் அது. அது ஒரு இப்போ அவர் சொன்னார் இல்லையா, சுமாரானது நல்லது அப்படின்னு நான் எப்போவுமே எடுத்துக்கிட்டே மாட்டேன். ஒன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி சின்ன சைஸ் தான், ஆனால் அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வரும். வெளிச்சம் வேணுங்க, இவ்வளோ பெரிய மெழுகுவர்த்தி யாராவது வீட்டில் வாங்கி வச்சுருப்பானா என்ன, வேண்டியிருக்காது. அப்போ அவனுக்கு போதும், ஒரே ஒரு குட்டியூன்னு விரல் சைஸுக்கு ஒரு மெழுகுவர்த்தி வச்சு தான் போதும். ஆனால் வெளிச்சம் வச்சிங்கன்னு வைங்க, இந்த அறையை முழுவதும் அது பொத்தி பண்ணி எவ்வளவு பரவும் வெளிச்சம்னு தெரியாது. அவ்வளோ அந்த ஒரு நாவல் வந்து ஒரு பெரிய கலங்கரை விளக்கத்தை போலையும் இருக்கும், ஒரு சுண்டு விரல் சைஸில் மெழுகுவர்த்தி போலையும் இருக்கும். அந்தந்த வெளிச்சத்துக்கு அந்தந்த இயல்பு அது. அதனால் இப்படி ஒரு நாவலும் படிக்கப்படலாம். அதில் நான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது இல்லை. என்னோட நாவலில் எல்லா நாவல்லையுமே அந்த ஆசிரியருடைய வாழ்க்கைங்கிறது தேவைப்பட்டால் ஒட்டிக்கொள்ளலாம், தேவைப்பட்டால் படித்து பார்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நம்ம படித்த மொழிபெயர்ப்பு நாவல்களுடைய ஆசிரியரோட வாழ்க்கை தெரியாது. டசாஸ்கே படிக்கிற ஒருத்தர் அவர் ஜெயிலுக்கு போனாரா இல்லையான்னு தெரியவே தெரியாது. அவர் நாவலில் அப்படி ஒரு கதாபாத்திரம் வருது. இப்போ டால்ஸ்டாயை படித்தீங்கன்னா டால்ஸ்டாயில் வரக்கூடிய அவ்வளோ கதாபாத்திரங்களும் டால்ஸ்டாய் அல்ல, கொஞ்சம் டால்ஸ்டாய் இருக்கார். அது இலக்கியம் திரும்பி சொல்லக்கூடிய ஒன்று, உங்கள் வாழ்க்கை ஒரு புனைவு தான். அந்த புனைவாக நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. நீங்களே உங்களை பற்றி ஒரு சில புனைவுகளை உருவாக்கி வச்சுக்கிறீங்க. நிஜமும் இருக்குது, புனைவும் இருக்குது. கலந்தது தான் நாவல், கலந்தது தான் வாழ்க்கை. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.